மருதாணி வந்து நம்ம டை தேய்க்கிறதுக்கு முன்னாடி வந்து தலையில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு பை வந்து கிடைக்கும். அந்த பையை வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு பாத்திரத்தில் தான் வந்து போடணும். ஒரு இரும்பு பாத்திரத்தில் போட்டுக்கணும். முதல் நாள் நைட்டே வந்து ஊற வச்சிடணும். எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுங்க. போட்டு தண்ணியை ஊற்றி மூடி வச்சிருங்க. எனக்கு வந்து கட்டை தலை சின்ன தலை தான், அதனால நான் இவ்வளோ போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து தலைமுடி நிறைய பெரிய முடியாக இருந்தால் அதுக்கு தகனம் வந்து போடுங்க. வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம், தண்ணியை மட்டும் ஊற்றினா போதும். இப்போ தண்ணியை நிறைய ஊற்றிக்கணும். தண்ணியை நிறைய ஊற்றிட்டு அப்படியே ஒரு மூடியை போட்டு வைங்க. ஸ்பூனை வச்சு நல்லா வேணால் கலக்குங்க. இல்லை கலக்கலைன்னா கூட அது வந்து அதான் வந்து நல்லது. தண்ணி வந்து இன்னும் வேணும்னா ஊற்றிக்குங்க. இது கூட எதுவுமே நம்ம சேர்க்க வேண்டாம். இது வந்து ஊறணும், நைட் ஃபுல்லாக ஊறணும். இன்னும் கொஞ்சம் வந்து தண்ணி விடணும். தண்ணி காணாது, இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். இது வந்து இப்போ என்ன கலரில் இருக்குன்னா பச்சை கலரில் இருக்குது. இது ஊறியாச்சுன்னா நாளைக்கு பார்த்தீங்கன்னா கருப்பு கலரில் ஆயிடும். நல்லா பார்த்துக்கோங்க. நாளைக்கு காலையில் வந்து பார்த்திங்கன்னா இது கண்ணங்கரை. இது இரும்பு பாத்திரம் தான் வைக்கணும். பிளாஸ்டிக் எதுவும் வைக்கக்கூடாது. இது நாளைக்கு காலையில் பார்த்திங்கன்னா கண்ணங்கரேன்னு ஆயிடும். அப்போ தொட்டாலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து கரைச்சிட்டு நல்ல அடிவட்ட கலக்குங்க. இன்னும் கூட தண்ணி ஊற்றலாம். நான் ஒரு கையில் வந்து கேமரா வச்சதுனால என்னால் கலக்க முடியல. நான் அப்புறமா வந்து நான் வந்து ஃபோனு வச்சுருக்கனால என்னால் முடியலை. அப்புறம் கூட வந்து நான் கலப்பேன். நீங்கள் நல்ல கலக்கு மூடியை போட்டு மூடி வச்சுருங்க. இனிமேல் நாளைக்கு காலையில் நம்ம பார்க்கலாம். நைட்டு ஃபுல்லாக ஊற வைக்கணும். காலையில் எழுந்து பார்க்கலாம். காலையில் எழுந்து நான் பார்த்தேன் பாருங்கள். அந்த சிகப்பு வந்து பார்த்திங்கன்னா தனியாக வந்து பிரிஞ்சு வந்து இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா ஸ்பூனை வச்சு கலக்கிட்டு நீங்கள் வந்து கையாலே வந்து நல்லா வந்து தலையில் ஃபுல்லாகவே வந்து நல்லா அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணும்போது சிகப்பு ஃபுல்லாகவே தலையில் பட்டு தலையில் வந்து மெஹந்தி வந்து அன்றைக்கே வந்து ஷாம்பு போடணும் அப்படின்னா மறுநாள் போடுங்க. நீங்கள் இதை தேய்ச்சிட்டு நீங்கள் ஷாம்பு போட்டிங்கன்னா இந்த இப்போ சிவப்பு ஃபுல்லாகவே போயிடும். அன்றைக்கி நல்லா தேய்ச்சிருங்க, முடியல விட்டுரும். அதுக்கப்புறம் மறுநாள் நல்லா ஷாம்பு போட்டு அதுக்கு அடுத்த நாள் வந்து டை போடுறதுன்னா போடுங்க. உங்கள் உடம்புல வந்து பாதிக்காது. எப்போ இல்லை வேண்டாம் அப்படின்னா சில பேர் விரும்ப மாட்டாங்க அப்படின்னா டையே போட வேண்டாம், இதே வந்து இருக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் கண்டிப்பாக மாதம் வந்து இந்த மருதாணி போடுவேன். நைட்டு விட இந்த மாதிரி தலையில் வந்து ஊற வச்சிடாதீங்க. இந்த மாதிரி பாத்திரத்தில் ஊற வச்சுக்கோங்க. தேங்க்யூ. வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.